ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் சென்ற முறை 7 முத்திரைகளை குறித்த ரகசியங்களை ஆராய ஆரம்பித்திருக்கிறோம். இந்த 7 முத்திரைகள், ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கப்படும் போதும் உலகத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நிகழ்கிறது. இந்த முத்திரைகள் உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் உடைக்கப்பட்டு கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீடிக்கப் போகிற பல பயங்கரமான சம்பவங்களின் தொகுப்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. உங்களால் முடிஞ்சா வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லுதுன்னா, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போல சத்தமாய் சொல்ல கேட்டேன். ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது கூடுமான வரைக்கும் அதை உங்கள் மனசில் பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும். பரலோகத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் பிதாவினுடைய கையில் இருக்கிறது. பிதா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சுற்றிலும் மூப்பர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, பரலோகத்தினுடைய முக்கியமான ஜீவன்கள் இருக்கின்றன. இவைகளுக்கு நடுவில் ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் கையில் இருக்கிற இந்த புஸ்தகத்தை யார் வாங்கவும், இதை வாசிக்கவும், இதனுடைய முத்திரைகளை உடைக்கவும் அதிகாரம் உள்ளவர் என்று கேட்கிறார். அவர் இந்த கேள்வியை கேட்டபோது ஒருவரும் அந்த காரியத்துக்கு முன் வரல. இதை பார்த்தபோது யோவான் அழுகிறார். ஒருவரால் இது வாசிக்கூடாத புத்தகமாக இருக்குதேன்னு. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவ மனிதன் அவரை தேற்றி சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியானவர் இந்த புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், அதை வாசிக்கவும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், நீ அழாதேன்னு சொல்றார். அதே மாதிரி ஆட்டுக்குட்டியானவர் முன்னே வந்து அந்த புத்தகத்தை தம்முடைய கைகளிலே வாங்கி கொள்ளுகிறார். அதனுடைய முத்திரையை ஒன்றை உடைக்க போறாரு. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். நான் பார்க்குறேன், அந்த நேரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் முதல் முத்திரையை உடைக்கிறார். அப்போது ஏன்னா இவர் ஜனங்களோட அந்த இடத்துல நிற்கக்கூடிய கூட்டத்தோட கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார். நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அங்கே நிறைய கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது இவரை அழைக்கிறார்கள் முன்னால், நீ வந்து பார் என்று என்னை நோக்கி அங்கே இருந்த 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி சொன்னது. அந்த ஜீவன்களுடைய சத்தம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இடி முழக்கம் பேசுவதை போல் இருந்ததாம், இடி விழுந்த மாதிரி. அதில் இடத்துல 4 ஜீவன்கள் இருக்கின்றன. அந்த 4 ஜீவனில் ஒன்று சொல்லுது, வந்து பார் அப்படின்னு இடி முழக்கம் போல சத்தமாய் சொல்ல கேட்டேன். பரலோகத்தில் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாக நிற்கிற ஜீவன்களை பற்றி வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. யார் அந்த ஜீவன்கள்? பரலோகத்தில் ஏஞ்சல்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். நிறைய தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சில சமயங்களில் கர்த்தருடைய தூதர்களை பற்றின செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தூதர்களில் பலவேறு விதமான வேலைகளை செய்கிற தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த பரலோகத்தை பாதுகாக்கிற அல்லது தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு வகை தூதர்கள், யுத்தம் செய்கிற தூதர்கள், அப்புறம் கர்த்தருடைய செய்திகளை கொண்டு போகிற தூதர்கள், கர்த்தரை துதித்து பாடுகிற தூதர்கள், இந்த மாதிரி நிறைய தேவ தூதர்கள், வகை வகையான தேவ தூதர்கள், கோடிக்கணக்கில் பரலோகம் முழுவதும் நிறைந்திருக்கிற செய்திகளை நம்ம பார்த்துருக்கிறோம். தேவதூதன் எப்படி இருப்பான் என்பதை கர்த்தருடைய வேதத்தில் பல இடங்களில் நம்ம வாசிக்கும் போது கிட்டத்தட்ட அவர்கள் மனிதர்களைப் போலவும் செட்டை உடையவர்களாகவும் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். அவர் நம்ம மாதிரி மனிதர்கள் மாதிரி, மனிதர்களை கர்த்தர் சொல்லும்போது, ஆண்டவருடைய வேதத்தில் பவுல் சொல்லும்போது, மனிதர்களை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய் படைத்தேர் என்று சொல்லுகிறார். அப்போ கிட்டத்தட்ட நம்ம மாதிரியே ஒரு தோற்றம் தான் மனிதர்கள் மாதிரியே. ஆனால் ஏஞ்சல்ஸுக்கு செட்டைகள் இருக்கிறது. அதை நம்ம இதுவரைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வேறு ஒரு தோற்றத்தோட சில ஜீவன்களும் இருக்கிறதாம் பரலோகத்தில். பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள், அந்த ஜீவன்களில் 4 ஜீவன்கள் கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கின்றன. அந்த ஜீவன்களுடைய குரல் இடிமுழக்கத்தின் சத்தம் போல் இருக்குதாம். இந்த ஜீவன்கள் என்று சொல்லும் இந்த வார்த்தை தமிழ் வேதத்தில் ரொம்ப அழகாக ஜீவன்கள் என்று சொல்லி இருக்கிறது. லிவிங் கிரியேச்சர்ஸ், அது ஜீவன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில ஆங்கில வேதாகமங்கள், இங்கிலீஷ் வேதாகமத்தில் மிருகங்கள் என்றும் பீஸ்ட் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க.
இது தவறான ஒரு மொழிபெயர்ப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அவைகள் மிருகங்கள் அல்ல. அவைகளுடைய தோற்றத்தை பற்றி சொல்லும்போது ஒரு முகம் சிங்கத்தை போல, ஒரு முகம் எருதனுடைய முகத்தை போல, ஒரு முகம் அந்த கழுகை போல அப்படின்னு சொல்லலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதற்காக அவைகள் மிருகங்கள் அல்ல. மிருகங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை தவறு. கிரேக்க வேதாகமத்தில் ஜோவா, ZOA, ஜோவா என்கிற வார்த்தையை கொண்டு இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜோவா என்கிற வார்த்தைக்கு ஜீவன் உள்ளவைகள் அல்லது உயிர் உள்ளவைகள் என்பதுதான் பொருள். அப்போ தமிழ் வேதாகமத்தில் ரொம்ப கரெக்டாக இதை 4 ஜீவன்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஆங்கில வேதாகமத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசிக்க நேர்ந்தால் நீங்கள் அவைகளை மிருகங்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அவைகள் மிருகங்கள் அல்ல. அவைகள் கர்த்தருடைய சேனையில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற ஜீவன்கள், லிவிங் கிரீச்சர்ஸ். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் இந்த ஜீவன்கள் பற்றின செய்திகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த ஜீவன்கள் அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த ஜீவன்கள் ஏன் நீ வந்து பார் என்று அவைகள் ஏன் கூப்பிடணும்? இந்த ஜீவன்களுடைய அந்த வேலை என்ன, அதெல்லாம் என்ன செய்துங்கிற பல செய்தி நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் இந்த நூலை கடந்து போகும்போது நாம் இந்த வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கத்தையும் கொஞ்சம் நம்ம புரிந்து கொண்டு படிப்பது நமக்கு ரொம்ப நல்லது. அப்போ பாருங்கள், இந்த ஜீவன்களை பற்றின செய்தி உங்களுக்கு நிறையா தெரியணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் இந்த ஜீவன்களை பற்றின செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஜீவன்கள் முன்பக்கமும் பின்பக்கமும் கண்களால் நிறைந்திருக்குமா? எப்படி பாருங்க, நமக்கு முன்னால் தான் கண் இருக்குது. நமக்கு மாத்திரம் இல்லை, மேக்சிமம் எல்லா உயிரினங்களுக்கும் முன்னால் தான் கண் இருக்கும். சில உயிரினங்களுக்கு பின்னால் கண் இருந்தாலும் முன்னால் கண் இருக்காது. ஆனால் இவைகளுக்கு முன்னாலேயும் கண் இருக்குமா, பின்னாலேயும் கண் இருக்குமா? அப்போ இவைகள் அந்த கண்களால் நிரம்பி இருக்கின்றன. அப்படின்னா நமக்கு மாதிரி ஒரு 2 கண்ணோட ஒரு அளவோடெல்லாம் கொடுக்கப்படலை. கண்களால் நிறைந்திருக்கும், நிறைய கண்கள். நமக்கு யோசித்து பார்க்க ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் நமக்கு வருகிறது. முன்புறமும் பின்புறமும் கண்களால் நிறைந்திருக்கின்றன. இந்த 4 ஜீவன்களும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 4 ஜீவன்களும் முன்னால் இருக்கிறது பின்னால் இருக்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். மாத்திரம் இல்லை, இரவு பகலாக விழிப்போட எந்நேரமும் அவைகள் அங்கே பாதுகாவல் செய்து எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கும்படிக்கான கண்களை உடையது என்பதும் இதில் நமக்கு விளங்கும். அவை எல்லா காலங்களையும் காணக்கூடியதாகவும் இருப்பதாக நாம் இதற்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இவைகளுக்கு எல்லா காலங்களையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. எல்லா காலம்னா நிகழ்காலம், எதிர்காலம், முன்னால் இருந்த இறந்த காலம், பாஸ்ட், அதை கூட அது பார்க்கும். அதில் என்ன நடந்தது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஜீவன்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் அருகாமையில் நிற்கும் கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமான பணிவிடைக்காரர்கள் என்பது நமக்கு தெரியுது. அவங்க தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு பாடி கார்டு மாதிரி பக்கத்தில் 4 பக்கமும் இவர்கள் தான் நெருக்கமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பணிவிடைகளை நெருக்கத்தில் இருந்து தேவனுக்கு சமீபத்தில் இருந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த 4 ஜீவன்களை பற்றி எசேக்கியேல் தன்னுடைய புஸ்தகத்தில் தான் கண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இவைகளுக்கு 2 பேர் கொடுக்கிறார். அவைகளுக்கு பேர் சேராபின் என்றும் கேருபீன் என்றும் அங்கே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஜீவன்களும் எசேக்கியேல் புஸ்தகத்தில், எசேக்கியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த நாட்களில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்த போதிலும் தான் கண்ட தரிசனங்களை, பரலோக தரிசனங்களை நிறைய பார்த்து எழுதின தீர்க்கதரிசிகள் வெகு சிலர் தான். சிலர் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே ஜனங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில தீர்க்கதரிசிகள் நிறைய தேவ தரிசனங்களை கண்டு, ஆவிக்குரிய அனுபவங்களை கண்டு, ஒரு தானியேல் மாதிரி, ஒரு எசேக்கியேல் மாதிரி சில தீர்க்க தரிசனங்கள். தீர்க்கதரிசிகளில் வித்தியாசம் இருக்கிறது. சில தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயாக இருந்து செயல்படுவாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் அவருடைய வாயிலிருந்து தன்னுடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை அந்த வார்த்தைகளை பேச வைப்பார். இன்னும் சிலர் கர்த்தர் சொல்லுகிறதை காதிலை கேட்டு பேசுவாங்க. சிலர் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தரிசனத்தில் பார்ப்பாங்க. ஆனால் எசேக்கியேல் மாதிரி சில வித்தியாசமான தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மண்டலங்களுக்குள்ளே பிரவேசித்து
ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளே பிரவேசித்து பரலோகத்துக்குள்ளே நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நுழைந்து தேவ தரிசனங்களை பார்த்து அசிட்டிஸ் பரலோகத்தில் இப்போ என்ன இருக்குதோ அந்த இடத்துக்குள்ளே தாங்களும் எடுத்து செல்லப்பட்டு அதை அப்படியே கண்டு பார்த்து எழுதுகிற தீர்க்கதரிசிகள் ரொம்ப விரல் விட்டு என்னலாம் வேதத்தில். அப்போ இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியான எசேக்கியேல் இதே ஜீவன்களை ஏற்கனவே ஒரு முறை அவர் கண்டதாக அவருடைய புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே 4 ஜீவன்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த ஜீவன்கள் கேருபீன் என்ற பெயரில் கேருபீன் வரிசையில் வருவதாக அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் கண்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கும் கேருபீன்கள் தான் இந்த ஜீவன்கள் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4 - 28 வரைக்கும் உண்டான வசனங்கள், 10வது அதிகாரம் 1 - 22 வரைக்கும் உண்டான வசனங்களில் கேருபீன்கள் பற்றின செய்திகளை நீங்கள் நிறைய வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 - 8 வரைக்கும் உண்டான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும் சேராபீன்கள் என்பதும் இதே போன்ற ஜீவன் வகையை சேர்ந்தவை தான். அப்போ பரலோகத்தில் தேவதூதர்கள் மாத்திரம் இல்லை, தேவதூதர்கள் மாதிரியே ஜீவன்கள் இருக்கின்றன. அந்த ஜீவன்களில் 2 பிரிவு இருக்கிறது. அதில் ஒரு பிரிவுக்கு பேர் கேருபீன் என்றும் ஒரு பிரிவுக்கு பேர் சேராபீன் என்றும் பெயர். இந்த 4 ஜீவன்களும் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் கண்களால் நிறைந்தவைகளும், முன்னாலேயும் கண்கள் பின்னாலேயும் கண்கள் நிறைந்தவைகளும், இடிமுழக்கம் போன்ற சத்தம் உடையவைகளும், தேவனுடைய பக்கத்தில் சமீபத்தில் நின்று கர்த்தருடைய பணிவிடைகளை நிறைவேற்றுகிறதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவைகளாக இருக்கின்றன. இவைகள் என்ன வேலை செய்யும் என்பதையும் மேலோட்டமாய் சில காரியங்கள் மாத்திரம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய முழு வேலை நமக்கு தெரியாது. பரலோகத்தை பற்றின முழுமையான செய்தி யாருக்கும் தெரியாது. பரலோகத்தை நான் போய் பார்த்தேன், தரிசிச்சுட்டு வந்தேன்னு சொன்னவங்க கூட முழுமையான பரலோகம் தெரியாது. நான் சென்னைக்கு போயிருக்கிறேன், சென்னையை பார்த்துருக்கிறேன், அல்லது மலேசியா போயிருக்கிறேன், எருசலேம் போயிருக்கிறேன்னா போகலாம் வரலாம், முழுசாக நமக்கு தெரியாதுல்ல. அங்கேயே வாழ்ந்தவர்களுக்கு தான் இதில் முழுமையான காரியங்கள் தெரியும். அது மாதிரி பரலோகத்தில் முழுமையான பல செய்திகள் நமக்கு தெரியாது. இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் என்ன வேலை செய்வார்கள் என்பதை 1-2 வசனங்கள் மூலம் நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தாண்டியும் நிறைய வேலைகள், முக்கியமான பணிகள் அவர்களுக்கு இருக்கலாம், நமக்கு தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்டதை வச்சு நம்ம கணிச்ச, நம்ம தெரிந்திருக்கிற சில பணிவிடைகள். 1வது, அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை வாய் ஓயாமல் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். ஒரு தாளகதியோட, ஒரு ராக கதியோட அழகா அவர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரலோகம் முழுசும் அந்த சத்தம் அப்படி எதிரொலித்து கொண்டே இருக்கும். அப்போ அதை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு அந்த வேலை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். 2வது, இது மாத்திரம் இல்லை, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ கிறிஸ்து ஆராதிக்கப்படத்தக்கவராக பரலோகத்திலே உயர்த்தப்படுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆராதனைக்குரியவர் பிதா மாத்திரம்தான், மேசியா கிடையாது, குமாரன் கிடையாது என்பது யூதர்களுடைய வாதம். யூதர்கள் மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொண்டா கூட ஆராதனைக்கு உரியவர் என்று பரலோகத்தின் பிதாவைத்தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க. இப்போ கூட சிலர் யெகோவா சாட்சிகள் போன்றவர்கள் சொல்லுவது, இயேசு கிறிஸ்து ஒரு தேவதூதன் மாதிரி. இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை விட கொஞ்சம் மேலானவர். அவர் குமாரனை போல அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஆராதனைக்குரியவர் அல்ல, அவர் கடவுள் அல்ல, அவர் தேவனுக்கு சமானமானவர் அல்ல என்றுதான் அவர்கள் தங்கள் செய்திகளிலே சொல்றாங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பரலோகத்தின் பிதாவுக்கு எப்படி ஆராதனை செலுத்தப்படுகிறதோ அதே போல குமாரனான கிறிஸ்துவும் ஆராதனைக்கு உரியவராக மாற்றப்படுகிறார். அப்படி மாற்றப்பட்ட உடனே ஆட்டுக்குட்டியானவரை இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் பணிந்து கொள்ளுகிறார்கள். அவரை துதிக்கிறதுக்கும் தொழுது கொள்ளுகிறதுக்கும் கூட இவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, இந்த கேருபீன் சேராபீன்களுடைய வேலை, இவர்கள் தேவனுக்கு தூப வர்க்கத்தை காட்டுகிற ஒரு பணியை செய்கிறார்கள். நமக்கு தெரியும், அந்த காலத்தில் கர்த்தர் தம்முடைய தேவாலயத்தில் எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி சில ஆராதனை முறைகளை கற்றுக் கொடுத்தார்.
அதில் அவர் வரும்போது தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று தூப வர்க்கங்களை காட்டணும், தூப புகைகளை அதில் எழுப்பணும். அதில் வெள்ளைப்போளம், குங்கிலியம் போன்றவைகளெல்லாம் சேர்த்து, வாசனை திரவியங்களை சேர்த்து அதில் ஒரு புகை உண்டாக்கி அதை அந்த தூப வர்க்கத்தை காண்பித்து தூப கலசத்தை ஏந்தணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தில் அப்படி தான் ஆராதிப்பாங்க. அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் முழுவதும் மோசேயிடத்திலே கர்த்தர் சொல்லி ஜனங்கள் எப்படி தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த முறைகள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சில முறைகளைத்தான் கர்த்தர் இங்கே காண்பித்தார். அதே மாதிரி பரலோகத்தில் தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் போது தூப வர்க்கங்கள் கொண்ட ஒரு தூப கலசம் ஏற்றப்படுவது மரபாக காட்டப்படுகிறது. இந்த வேலையையும் இந்த ஜீவன்கள் செய்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உண்டான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த கடைசியில காலங்களில் இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது தேவனுடைய கோப கலசங்கள் அது இந்த பூமியின் மேல் கொட்டப்பட போகிறது. அப்போ கர்த்தருடைய கோப கலசம் என்று ஒரு கலசம் பரலோகத்தில் இருக்குது. அந்த கலசங்கள் தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த கலசங்களை எடுத்து அதற்குரிய தூதர்கள் கையில் கொடுக்கிற வேலை. அந்த கலசங்களை போய் எடுத்துகிட்டு வந்து அதற்கு உண்டான சில தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க கையில் கொடுத்து இதை கொண்டு பூமியில் கொட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த கலசத்தை பூமியிலே கொட்டும்போது பூமியிலே வாதை, தவிப்பு, தத்தளிப்பு, பயங்கரங்கள் போன்ற காரியங்கள் நடைபெற்றதை கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ கோப கலசங்களை எடுத்து அதற்குரிய தேவ தூதர்கள் கையில் அவைகளை ஒப்படைக்கிற பணியும் இவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6வது அதிகாரத்தில் இந்த மிருக ஜீவன்கள் வந்து பார் என்று யோவானை அழைத்தவுடன் 4 விதமான குதிரைகள், ஒரு சத்தம் கேட்குது. அந்த ஜீவன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஏனென்றால் அதனுடைய தோற்றம் நமக்கு சொல்லப்பட்ட போது கண்களால் நிறைந்திருக்கும். அதனுடைய முகங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமான சிங்கம் மாதிரி, காளை மாதிரி எல்லாம் காணப்படும். ஒன்று கழுகு மாதிரி காணப்படும். அவைகளை பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கும். அதனுடைய செட்டைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும். சத்தம் இடி முழக்கம் மாதிரி இருக்கும். இவைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவைகள் வந்து பார் என்று சொல்லப்பட்ட போது அவர் பார்த்தபோது முத்திரைகளில் ஒன்றை உடைத்தார். உடைச்ச உடனே அவர் என்ன காட்சியை பார்க்கிறார்னா, 4 விதமான குதிரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நிற்கின்றன. இவை ஒவ்வொன்றும் இனி வரப்போகும் கோபாக்கினை, இனி வரப்போகும் உபத்திரவங்கள், உலகத்திலே வரக்கூடிய பயங்கரங்களை காட்டுவதாக அமைந்திருக்கின்றன. இந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்துடன் காணப்படுகின்றன. நான் சொல்றது ஒட்டுமொத்தமாக இனி வரக்கூடிய முத்திரைகள் உடைக்கும் போது வரக்கூடிய குதிரைகளை நான் சொல்கிறேன். இந்த குதிரைகள் ஒன்னொன்னும் ஒவ்வொரு கலரில் காணப்படுது. அதான் ஆச்சரியம். அப்போ இவர் இங்கே பார்க்கும்போது இந்த முத்திரை உடைச்ச உடனே ஒரு தரிசனம் என்று சொன்னால் அது வந்து 3 டைமென்ஷனோட ஒரு உருவமாகவே, பிம்பமாகவே அங்கே காட்டப்படும். அவர் அதை பார்க்கிறார். அந்த முத்திரை உடைச்ச உடனே குதிரை வருது. இந்த குதிரைகள் அடுத்தடுத்து அவர் பார்க்கிற குதிரைகள் 4 விதமான நிறங்களிலே காட்டப்படுகின்றன. இந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்துடன் இருக்கின்றன. ஒன்று வெள்ளையாகவும், இன்னொரு குதிரை சிவப்பாகவும், 3வது குதிரை கருப்பாகவும், கடைசி குதிரை மங்கின நிறமுள்ளதாகவும், சாம்பல் கலர், கிரே கலர், மங்கின நிறமுள்ளதாகவும் இருந்தன. ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போதும் ஒவ்வொரு குதிரை புறப்பட்டு செல்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு முத்திரை உடைச்சாச்சுன்னா உடனே ஒரு குதிரை புறப்பட்டு பூமியின் மேலே போகும். அந்த குதிரை போகும்போது பூமியில் அந்தந்த இடங்கள் முழுவதிலும் பயங்கரங்கள் சம்பவிக்கும். இதை தான் நமக்கு ஒரு பெரிய பட்டியல் போட்டு காரியங்களை சொல்கிறாங்க. சிலர் இந்த அதிகாரத்தின் 2வது வசனம் முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது, நான் சொல்கிறது 4 குதிரை அடுத்தடுத்து வரும். முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது அவர் பார்த்த முதல் குதிரை வெள்ளை குதிரை பற்றி. வெள்ளை குதிரை, ஒரு வெள்ளை குதிரை வந்து நிற்குது கம்பீரமாக. அந்த வெள்ளை குதிரையை பற்றின ஒரு செய்தி தான் முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது நிகழ்ந்தது. அதை பற்றி வாசித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இதன் மேலே வந்து ஒரு ஆள் உட்கார்ந்திருந்தான். அந்த ஆள் கையில் வில்ல பிடிச்சிருந்தான். அவனை பார்த்தால் அதிகாரம் உள்ளவனை போல் இருந்தது.
அவன் கைகளில் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஒரு ஆள் போகும்போதே தெரியுமில்ல, அவன் போகும்போதே ஜெயிக்கிறவனாக பலத்தோட வீரியத்தோட சத்தத்தோட அவன் புறப்பட்டான். இந்த காட்சியை அவர் பார்க்கிறார். சிலர் இந்த பகுதியை தவறாக வியாக்கியானம் செய்வதும் உண்டு. வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தது கிறிஸ்து என்பார்கள். நானே கேட்டிருக்கேன் சிலர் பேசினது. இந்த வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர் கிறிஸ்து. அந்த முதல் முத்திரை உடைச்ச போது அவரே முத்திரை உடைச்சிட்டு அவரே குதிரையை தாண்டி போன மாதிரி அந்த குதிரையில் ஏறி உட்கார்ந்திருந்தவர் புறப்பட்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சிலர் வியாக்கியானம் சொல்லுவார்கள். நான் அப்படிப்பட்ட சில புஸ்தகங்களை படிச்சிருக்கிறேன். சிலர் பேசுகிறத நானே கேட்டிருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தவறான விஷயங்களை நாம் இப்படித்தான் என்பதாக அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறோம். நமக்கு ஒரு சில மைண்ட் செட்டிங் இருக்குது. அந்த மைண்ட் செட்டிங்கில் இதுனா இப்படித்தான் அப்படின்னு நாமளே ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருப்போம். என்ன ஃபார்முலா? வெள்ளைனா கர்த்தருக்குரியது, கருப்புனா சாத்தானுக்குரியது. வெள்ளை சட்டை போட்டால் சமாதானம், கருப்பு சட்டை போட்டால் துக்கம் அப்படின்னு நாமளாக கலருக்கு ஒரு பேர் வச்சுருப்போம். அது உலக வழக்கத்தில் வேண்டுமானால் அது உங்களுக்கு சரியாக வரலாம். நிறம் என்றால் இதுதான் குறிக்கும் என்று அறுதிட்டு சொல்ல எதுவுமே இல்லை. சிகப்புனா டேஞ்சர், பச்சைனா போகலாம், மஞ்சள்னா நிற்கலாம் என்பதெல்லாம் நாமாய் நமக்கு புரிந்து கொள்வதற்கு வைத்து கொண்ட காரியங்கள் ஒழிய இதே காரியத்தை தான் பரலவும் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. சிலருடைய மனசில் என்னென்னா, வெள்ளை அப்படின்னா அது கர்த்தருக்குரியது, கருப்புனா கர்த்தருக்குரியது அல்ல, சர்ப்பம்னா சாத்தான் தான் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. யாராவது சர்ப்பத்தை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக்குவாங்களா? ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அப்படித்தான் சொன்னார். இன்னொன்று சொல்லுது, அவருடைய காலின் கீழே கார் இருளும் அந்தகாரம் இருந்தது, அவர் கார் இருளில் இருந்து அவனோட பேசினார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமோட பேசும்போது அவர் கார் இருளின் நடுவிலே வாசம் செய்கிறவர், அங்கிருந்து பேசுகிறேன்னு சொன்ன. நீங்கள் இருள் சொன்னே பிசாசு பேய் தான் ராத்திரியில் இருக்கும், இருட்டில் இருக்கும். அவர் இருளுக்கும் அவர்தான் தேவன், பகலுக்கும் அவர்தான் தேவன். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அதனால ஒரு நிறத்தை பார்த்த உடனே இது இப்படித்தான் என்று நீங்கள் கற்பனையாய் நினைத்து விடக்கூடாது. ஒரு காலத்தில், நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில், சில சபை பிரிவுகளில் வெள்ளை உடை உடுத்தினால்தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா பரலோகத்தில் எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அதனால் வேற உடை அணிந்திருந்தால் அது கர்த்தருக்கு விரோதமானது என்ற சில கருத்துக்களை அவங்களா சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் வேதத்தில் இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தருடைய வசனங்களை படிச்சிங்கன்னா தப்பான அர்த்தங்களை விளங்கி கொள்ள வாய்ப்பு உண்டாகிவிடும். வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தான் என்பதற்காகவோ, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்பதற்காகவோ அது கிறிஸ்துவை குறிப்பிடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வெள்ளை குதிரையில் ஏறிந்தது யார் என்பதை பின்னால் நம்ம பார்க்கலாம். இதை போலவே இன்னொரு வெள்ளை குதிரையை பற்றின ஒரு செய்தியும் இங்கே சொல்லப்படுது. இதுவுமே இந்த ஜனங்களுடைய கன்ஃபியூஷனுக்கு ஒரு காரணம். வெள்ளை குதிரை இங்கே சொல்லப்படுகிற ஒரு வெள்ளை குதிரை, அதே மாதிரி ஒரு வெள்ளை குதிரையை பற்றின சம்பவம் வேறொரு இடத்துல சொல்லப்படுது. இந்த இடத்துல ஒரு புஸ்தகம் சொல்லப்படுகிறது. இதே மாதிரி ஒரு புஸ்தகம் சகரியாவு புஸ்தகத்திலும் எசேக்கியேல் புஸ்தகத்திலும் சொல்லப்படுகிறது. அப்போ புஸ்தகம்னு வந்தாலே இதுதான், குதிரைன்னு வந்தாலே இதுதான், வெள்ளை குதிரைனாலே இதுதான் சொல்லி ரெண்டு சம்பவங்களையும் போட்டு குழப்பிக்கொண்டு இதுதான் அது என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். முதல்ல சொன்னது நிறத்தை வச்சு, ரெண்டாவது இதே மாதிரி சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை வச்சு. என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம். இந்த ரெண்டையும் ஒன்றாக எண்ணித்தான் பல பேர் குழப்பிக் கொள்ளுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19வது அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வெள்ளை குதிரை, அங்கே அவர் பார்க்கும்போது ஒரு வெள்ளை குதிரை. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேகம் கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ஒரு புது பேரு. நம்ம இப்போ அவருடைய பேர் இயேசு என்று தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேறொரு பேர் அவருக்கு இருக்கிறது. அது வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் அவருக்கு இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கடிதம் எழுதக்கூடாது, எனக்கு மெயில் போடக்கூடாது. அதான் வேறு ஒருவருக்கும் தெரியாதுன்னு சொன்னால் எனக்கு மாத்திரம் எப்படி தெரியும்? அப்போ இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க,
அக்னி ஜுவாலை. இது யாரை பற்றி சொல்றதுன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், நீதியாக இருக்கிறவர், ஜெயிக்கிறவர் அப்படின்னா யாரு? அது இயேசு கிறிஸ்து தான். இப்போ நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், அங்கே ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அது ஒன்று. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேகம் கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு பெயரும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த பேர் தேவனுடைய வார்த்தை என்ற அர்த்தம். ஆனால் என்ன பேருங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதே. இது யாரை சொல்லுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்த விசேஷம் 19வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கும் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர் ஆண்டவராகிய கிறிஸ்து என்பது நமக்கு தெரிந்தது. ஆனால் வெள்ளை குதிரை என்று வந்துவிட்டது என்பதற்காக வேதத்தில் சொல்லப்பட்ட வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்து என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு முடிவுக்கு, தப்பான முடிவுக்கு வந்தால் தப்பாக போயிடும். சிலர் பாருங்கள், சிலர் தரிசனம் கண்டா அதுக்குன்னு சில ஃபார்முலா வச்சுருப்பாங்க. வலை எடுத்து மீன் மேலே போடுற மாதிரி அல்லது வலை எடுத்து வீசுவது மாதிரி பார்த்தா கர்த்தரனை சுவிசேஷ ஊழியத்துக்கு போக சொல்லி மீன் பிடிக்க சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. வயலில் போய் விதைகளை தூவுவது மாதிரி, வயலில் போய் இந்த மாதிரி நிறையா சில பயிர்களை நட்டு வைக்கிற மாதிரி கண்டா கர்த்தர் என்னை கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும்படி சுவிசேஷ வேலை செய்ய சொல்கிறாரு அப்படின்னு நாம சில கற்பனையாக சில காரியங்களை வச்சுருக்கிறோம். வலையை வீசுவது ஒருவேளை வேடனுடைய வலைக்கும் அந்த வேடனுடைய கண்ணியும் காட்டுறதா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். வயல் நிலத்தில் கொண்டு போய் பயிர்களை நட்டு வைக்கிறது என்பது சாத்தான் களைகளை நட்டு வைக்கிறான் என்பது கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால் இதற்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லி ஒரு ஃபார்முலாவை நீங்களாக கற்பித்து கொண்டு வேதத்தை வாசிக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரை என்று வந்துவிட்டது. அதில் ஏறி இருக்கிற ஒரு சத்தியர் என்பதனால வேதத்தில் வர்ற வெள்ளை குதிரை எல்லாமே தேவனுக்குரியதோ, வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கிறவர்கள் எல்லாமே தேவ தூதர்கள் என்றோ, தேவன் என்றோ, கிறிஸ்து என்றோ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் நீங்கள் வந்துடக்கூடாது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன் சாத்தானின் திருத்துவத்தில் ஒருவனான அந்தி கிறிஸ்து. நீங்கள் நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது வந்திருந்தவன் அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவை போல பாவனை உள்ளவன். அவன் தான் அந்த வெள்ளை குதிரையில் 6வது அதிகாரத்தில் காட்டப்பட்டது. அப்போ முதல் முத்திரை உடைக்கும் போது அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகள் பூமியில் பகிரங்கமாய் ஆரம்பித்து விடும். அவன் கைகளில் முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விடும். அவன் தேசங்களை ஜெயிக்கிறவனாகவும் ஜாதிகளை தனக்கு கீழ்ப்படுத்துகிறவனாகவும் அவன் புறப்படுவான். எப்போ? முதல் முத்திரை உடைக்கும் போது. அப்போ முதல் முத்திரை உடைக்கும் போது அவன் புறப்பட்டு தேசங்களை பிடித்து கொண்ட பிறகுதான் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். அந்த உபத்திரவ காலம் 7 வருஷம் நீடிக்கும் என்பதாக நம்ம இதுவரைக்கும் பார்த்திருந்தோம். அப்போ வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன் அந்தி கிறிஸ்து, அவன் புறப்பட போறான். இவன் அந்தி கிறிஸ்து என்பவன் சாத்தானுடைய திருத்துவத்தில் 3ல் 1 மிக முக்கியமான நபராக அவன் கருதப்படுகிறான். இவனுடைய கையில் தான் இனி வரக்கூடிய உலகத்தின் ஆளுமை 7 வருடங்கள் ஒப்பு கொடுக்கப்படும். அப்போ 7 வருஷம் பூமி ஆட்சி செய்யணும்னா அதற்கு முன்னாலேயே அவன் பூமியின் பல பகுதிகளை, முக்கியமான பகுதிகளெல்லாம் அவன் அடக்கி தனக்கு கீழ்ப்பட்ட வேண்டும். அதனால தான் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். தேசங்களை கீழ்ப்படுத்தினான். அதற்குண்டான அதிகாரத்தோடு போகிறான். அப்போது இவனுடைய புறப்பாடு என்பது எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் உபத்திரவ காலம் வருவதற்கு முன்னாலே ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பித்தா தான் அவன் அந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த முடியும். இந்த செய்தி தான் இங்கே நமக்கு சொல்ல ஆரம்பிக்கப்படுகிறது. இதை குறித்த மேலதிகமான விவரங்களை நம்ம அடுத்து வருகிற எபிசோடில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் தான், ஏன்னா இப்போ மெயின் வில்லன் வந்துட்டானா இனிமேல் தான் கதை சூடு பிடிக்க போகிறது. காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.